டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தினந்தோறும் நாகராஜை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தினந்தோறும் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு பின்னாலே இந்த திரையுலகத்தில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் அவர் சந்திக்க வேண்டி நேர்ந்தது அப்படின்றத பற்றி நம்முடைய சாய்வு சித்ரா நேர்காணலையே பேசியிருக்காரு. மிகுந்த போராட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு புதிய படத்தை இயக்குகின்ற முயற்சியில் இப்போ நாகராஜ் இருக்கார். அடுத்த மாதம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்குது. நாகராஜ் இந்த திரையுலகிலே சந்தித்த பல அனுபவங்களை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தினந்தோறும் எப்படி அமைஞ்சது அந்த படம்? ஆக்சுவலாக அகத்தின் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் சார். அகத்தின் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். காதல் கோட்டை ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண படம் தான் அது. காதல் கோட்டை ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. காதல் கோட்டையில் வந்து ஒரு கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் முழுசாக ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சூழல். அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ணது. அதை ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தா அந்த ஒரு படம் தான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தனியாக இண்டிவிஜுவலாக படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ட்ரை பண்ணேன். ஒரே படம் வேலை செஞ்சுட்டு அடுத்து தனியாக ஒரு படம் தான். ஒரு படம் ஃபுல்லாலாம் வேலை செய்யலை, ஷூட்லாம் போகல. இந்த டிஸ்கஷன் அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரி கூட இருந்திருக்கேன் நான். மற்றபடி ஷூட் போகவே இல்லை. பட் அங்கே ஒர்க் பண்ண முடியாத சூழல். வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட ரூம்மேட் வந்து ஆக்சுவலாக சசி, அந்த லவ் டுடே பண்ண பாலசேகர், அப்புறம் அந்த பூமணி பண்ணார் களஞ்சியம், அப்புறம் இந்த தொல்லி பிரேமான்னு சொல்லிட்டு தெலுங்கில் பண்ணார் கருணாகரன். அப்புறம் வந்து சுரான்னு சொல்லி ஒரு படம் பண்ணார் எஸ்பி ராஜ்குமார். இவங்கெல்லாம் என்னோட ரூம்மேட்டு தான் சார். ஸோ இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் மட்டும் ஒர்க் பண்ணலை. பட் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணதுக்கான ஐடியாவும் இல்லை எனக்கு. மறுபடியும் சரி இண்டிவிஜுவலாக படம் பண்ணலாம் அப்படின்ற முயற்சி தான் இருந்தது. ஸோ அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு உதவி இயக்குனராக கூட இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ரைட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தேன். பண்ணி முரளி சார்ட்ட போய் அப்ரோச் பண்ணோம். ஒரு ப்ரொடக்ஷன் மூலமாக போனோம். ஸோ அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சது தான். பட் யார்கிட்டையும் நான் உதவியாளராக ஒர்க் பண்ணல. எந்த காலகட்டத்தில் இந்த கதையை எழுதினீங்க? சினிமாவுக்கு வரணுன்ற தாட்டு வந்தப்பவே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது சார். எங்கள் ஊரில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். அது லவ் பற்றின ஒரு புது கான்செப்ட் இருக்கும் அந்த படத்துக்குள்ள. ஒரு சின்னதாக லவ்வை பற்றி அப்போவே அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லவ்வுக்கு வந்து வேற ஒரு ஃபார்முலா இருக்கும். வெறும் காதல்னா வெறுமனே வந்து வேற ஒரு பார்வை ஒன்று அதில் இருந்தது. அதான் இன்றைக்கி வரைக்கும் என்ன ஐடென்டி பண்ணி உங்ககிட்ட உட்கார வச்சுருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து எனக்கு முதல்ல அங்கே ஒரு பொண்ணுகிட்டேருந்து கிடச்சது தான். ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு கேட்டால். ஸோ அதுலேருந்து கிடச்ச ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான் அது. அதை வச்சு தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம். நீங்கள் காதல் பண்ணும்போது நடந்த முயற்சியா? இல்லை சார், வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ண ஒரு விஷயம். அது வந்து அதுலேருந்து கிடச்ச ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான். அதை வச்சு அப்படி டெவலப் பண்ணதான். யார்கிட்டையும் உதவி இயக்குனராக வேலை செய்யாமல் எப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? இல்லை என்னென்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது சார் எனக்கு. ரெண்டாவது என்னென்னா போய் யார்கிட்டையும் உதவியாளராக சேரக்கூடாது அப்படின்றது இல்லை. 2-3 இடத்துல போனப்போ சரியாக கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எப்படியும் சேர்ந்து இவ்வளோ நாள் இருந்து பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் இருந்தது. சரி நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒன்று இருந்தது. பெரிய எமோஷனல் ஒன்று இருந்தது சார் எனக்கு. ரெண்டாவது கூட இருந்த ஆளுங்கள்லாம் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சசி இவங்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்கிரிப்ட் எனக்கு எழுதுறதுக்கான ஒரு ஐடியா இருந்தது. சின்ன வயசில் இந்த வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எழுதி பார்த்து எனக்கு சொல்கிறதுல ரொம்ப ஒரு சீனாக வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அந்த நல்லா சொல்லுவாங்க எல்லாரும், ரொம்ப நல்லா சொல்கிற, நீ சொல்கிறத எடுத்துட்டாலே போகிறோம் அப்படிம்பாங்க. பட் அதனால எனக்கு அப்படியே வேலை செய்யணுன்ற ஐடியாவும் இல்லை. பட் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்படவே இல்லை சார். நான் சினிமா எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. சினிமா ரொம்ப ஈஸியாக கிடச்சி முதல் படம் ஹிட்டு கொடுத்ததுனால என்னவோ தெரியல, மறுபடியும் நான் சினிமாவை கொஞ்ச காலம் தொலைச்சிட்டேன். மறுபடியும் இப்போ தான் சினிமாவை பிடிச்சேன் நான். இல்லை, உங்களுக்கு டெக்னிக்கலாக பெரிய அனுபவம் இல்லாத நிலையில் படத்தை டைரக்ட் பண்ணும்போது என்னென்ன சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது? என்னென்னா முதல்ல ஸ்கிரிப்டாக வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன எடுக்க போகிறோன்றதை ஷார்ட் பை ஷார்ட் எழுதிட்டேன் சார். பட் எல்லாருக்கூடையும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணலையே தவிர எல்லாருக்கூடையும் ஸ்கிரிப்ட் சைடு போய் ஒர்க் பண்ணதுனால எப்படி ஒரு படம் அதுக்கு அடுத்தடுத்து ஷார்ட் பை ஷார்ட். நான் என்னென்னா ஒரு மொத்தமாக கதை எழுதும்போது வந்து ஒரு 2 பக்கத்துக்குலாம் எழுதலை. ஷூட் போகும்போது ஒரு ஸ்கிரிப்ட், அந்த பவுண்டர் ஸ்கூட்டிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கள்ல, நான் அப்படி தான் எழுதுனேன். அதை எழுதும்போதே இதுக்கப்புறம் இது அடுத்த ஷார்ட் இது அப்படின்னா ஷார்ட் பை ஷார்ட் தான் எழுதியிருந்தோம். எழுதிட்டு பார்த்தா கரெக்டான கேமராமேன் எனக்கு ஒருத்தர் கிடச்சார். நல்ல ஆளுங்களை. அப்துல் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் கேமராமேனாக வந்தார். எங்கிட்ட கூட சொன்னாங்க, அவர் கேமராமேன்லாம் வந்து பெரிய எக்ஸ்டாப்ளிஷான கேமராமேன். அவர் வந்து இதயம் பண்ணியிருக்காரு, கிழக்கு வாசல் பண்ணியிருக்காரு. நீங்கள் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணுவார் அப்படின்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, அவர் ஓவர்டேக் பண்ணிட்டோம். என்னை விட தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் வேணும் அப்படின்றதுல நான் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆனேன். சார் எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேணும். என்னை விட எனக்கு தெரிஞ்ச புத்திசாலிங்க தான் எங்கூட இருக்கணும். எனக்கு இதுதான் தெரியும். பட் எனக்கு பெருசாக ஒரு ஐடியா தான் இருக்கே தவிர நான் மற்றபடி எல்லாமே எழுதிட்டேன். பட் எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் தேவைன்னு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் எடிட்டர் வந்து பழனிவேல் சார், பாரதி ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணார் பழனிவேல். இப்படி எல்லாருமே வந்து நல்ல எக்ஸ்டாப்ளிஷான ஆளுங்க தான் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது முரளி சார் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் சார். முரளி சார்கிட்ட இந்த கதையை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அப்போவே வந்து இன்றைக்கி எப்படிக்காக சொல்கிறேன், அன்றைக்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் அவருக்காக சொல்லியிருப்பேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒரு 2.25 மணி நேரம் சொன்னேன்.
அவர் முதல்ல இருந்து எனக்கு படம் கொடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது. ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னே வந்து நிற்கிறேனேன்றதுக்காக தான் கேட்டார். கேட்டு முடிச்சு ஒரு 2.25 மணி நேரம் மொத்தமாக கேட்டவுடனே எனக்கு அடுத்த நாள் காலையில் எனக்கு டேட் கொடுத்தாரு. நான் படம் பண்ணுறேன்னாரு. அவர் அவ்வளோ பெருசாக நம்பினார். அவர் வேறு அவருக்கு தெரியும் நான் மறுபடியும் யார்ட்டையும் ஒர்க் பண்ணலை அப்படின்லாம் அவருக்கு தெரியும். அவர் அது எதையுமே கண்டுக்கல. நீங்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து கரெக்டாக வரும்னு அவர் பெருசாக நம்பினார். அவர் கொடுத்த ஹோப் தான் என்ன மறுபடியும் டேரக்டர் ஆச்சு. உண்மையிலே படத்தினுடைய கதாநாயகிக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? ஆமாம் சார். முதல்ல எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சுலட்சுமி தான் செட் ஆவாங்கன்னு எனக்கு முதலே தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த ஆசைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த டைப்பில் தான் வந்து இந்த கோகுலத்தில் சரி ஒரு மாதிரி லவ் டுடே முன்னாடி வந்த லவ் டுடே இதெல்லாம் ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் இருக்கும். ஆசையிலும் சரி லவ் டுடேல எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னோம். முரளி சாரை பார்த்த மாதிரி தான் அவங்ககிட்டே போய் பார்த்தப்போ வேறு எந்த பலமும் இல்லை. நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு வேறு எதுவுமே கேட்கல. எங்கிட்ட இருந்த ஒரே பலம் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் கேளுங்கன்னு. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஸ்கிரிப்ட் சொல்லி முடிச்சவொன்னு அவங்க பண்ணுறேன் நாங்கள். பட் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது சார். நம்ம என்ன ஒருத்தரை போய் மூவ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப லேட்டாகலாம், நிறைய கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி போய் கரெக்டாக நரேஷன் கொடுத்துட்டா உங்களை வச்சு இன்றைக்கி சினிமா கொண்டாடுது சார். அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம கரெக்டாக இருந்துட்டால் சினிமா கிடைக்கும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த படப்பிடிப்பில் ஒரு தடுமாற்றம் நாகராஜுக்கு இருந்ததால் முதல் நாளே இருந்தது சார். ஃபஸ்ட் நாள் என்னென்னா அது ஒரு பெரிய கஷ்டமான ஏரியா. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். இப்போ வெண்ணிலுமே ஒன்று ரோல் ஆக்ஷன் லாப்போடு கூட தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. முதல்ல வந்து பார்த்தா எனக்கு நான் ஷூட்டிங் போகிறதுக்கு முந்தின நாள் நான் என்ன ட்ரெயின் அப் பண்ணுறேன்னா குற்றாலத்தில் ஷூட் எடுக்கிறோம். முதல் நாள் ஷூட் எப்படி எடுக்கிறதுன்னு தான். முதல்ல வந்து என்ன சொல்லணும், முதல்ல வந்து என்னோடய கோடைரக்டர் ஒருத்தரை வச்சுட்டு சொல்கிறேன். முதல்ல வந்து கிளாப்பின், அப்புறம் வந்து நம்ம சவுண்டுன்னு சொல்லணுமா சவுண்டு, அப்புறம் ரோலிங் சொல்லுவாங்க, அப்புறம் 16:1 டேக் 1, அப்புறம் கேமரா. இப்போ இதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லி தான் ஆக்ஷன் சொல்லணுமா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு முன்னாடின்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா முதல் நாள் இதெல்லாம் பண்ணிட்டு போக வேண்டாம், மாண்டேஜ் எடுத்துடலாம். இதெல்லாம் போனால் டைலாக் எழுத மாட்டிக்குவோம், நம்ம நேரே பண்ண வரும், நம்பர் மட்டும் காமிச்ச அப்புறம் மாண்டேஜ் எடுத்துடலாம்னு தோணுச்சு. படத்துக்கு மாண்டேஜ் தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் போகிறோம்னா மாண்டேஜ் தான் எடுத்தோம். மாண்டேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து படம் ஆரம்பிக்கும் போது யாருக்காவது ஒரு ஷாட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வச்சது குற்றாலத்தில் திருநீர்மலைன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது குற்றாலம் பக்கத்தில் மேலே. அங்கே ஒரு பிள்ளையார் கோயிலில் தான் முதல்ல ஒரு ஷாட் எடுத்தோம். முதல் ஷாட் எடுத்தப்போ பிள்ளையாருக்கு தான் ஷாட் வச்சுருந்தோம். எனக்கு என்னென்னா மைண்ட் ஃபுல்லாக செட் ஆனது எப்படின்னா கேமரா அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் அதை சொல்லணும், அதான் மைண்ட் செட் ஆகிருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. முதல் நாள் பூஜைக்கு வந்து கேமரா பிள்ளையாருக்கு வச்சாச்சு. கேமரா ஓட ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னாங்க. கேமரா ஓடணுன்னா கட் பண்ணியிருப்பாங்க. நான் கேமரா ஓடினா ஆக்ஷன் சொல்லணுன்றதுக்காக கேமரா ஓடிட்டே இருக்கும்போது ஆக்ஷன் அப்படின்னு மொத்த பேர் சிரிச்சிட்டாங்க. என்னென்னா பிள்ளையாருக்கு எதுக்கு ஆக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் உட்காந்துருந்தார். அப்படியே கட் பண்ணி எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. பட் முரளி சார் கூப்பிட்டு போய் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல் நல்ல விஷயம், உங்களை அறியாமலே முதல்ல பிள்ளையாருக்கு ஆக்ஷன் சொன்னதே நல்ல விஷயம் தான். அதனால் உங்களை அறியாமலே வந்தால் கூட உங்களோட ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் மாண்டேஜ் எடுத்தோம். அப்புறம் ஒரு 2 நாள் கஷ்டமாக இருந்தது சார். அப்புறம் வணக்கம் சித்ரா சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமை. நல்லா இருக்கும் சார். என் பேரு ரகு, அவினாசில இருந்து பேசுறேன் சார். ஓகே, சொல்லுங்க. கொஞ்சம் வருடங்கள் பின்னோக்கி போனோம்னா உங்க தினந்தோறும் படம் ரிலீஸ் ஆயிருந்த டைம் எங்க ஊர்ல எல்லாம் ரிலீஸ் ஆனதும் உடனே அப்பெல்லாம் படம் வராது. ஒரு செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ்ல தான் வரும். அப்படி வந்து ஒரு தியேட்டர்ல தினந்தோறும் படம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு தியேட்டர்ல கிழக்கும் மேற்கும் படம் ஓடிட்டு இருக்கு. எங்க அக்கா, எங்க சித்தி பொண்ணு பத்மானா அப்போ நான் ஸ்கூல் படிச்சிருந்தா, அவங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க. செமஸ்டர் லீவுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. படத்துக்கு போலாங்கும் போது நான் கிழக்கும் மேற்கும் போலான்னு சொல்றேன். எங்க அக்கா மேல பாசாத ஒரு அக்கா தம்பி படங்கிறதால எங்க அக்கா தினந்தோறும் படத்துக்கு போலாங்கிறா. 2 பேருக்கு ஒரு சண்டை வந்து சண்டையாயி அவ கோச்சிட்டு திரும்ப ஊருக்கே போயிட்டா. அப்புறம் கடைசியில நான் மட்டும் போய் கிழக்கும் மேற்கும் படம் தான் பாத்துட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் 10th படிக்கும் போது டிவியில அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் தினந்தோறும் படத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இந்த கேபி சார் அச்சமில்லை படத்துல வந்து குற்றால அருவியை வந்து ஒரு கேரக்டராவே காமிச்சிருப்பாரு. உங்களோட தினந்தோறும்ல கூட சுஜாதா சாரோட புக்கு கூட ஒரு கேரக்டராவே வாழ்ந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சுஜாதா சார் புக்கை வச்சு அந்த கதையை நீங்க ரொம்ப அழகா கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அதை ஒரு இதா வச்சிருப்பீங்க. நீங்க அடுத்து தமிழ் சினிமால முக்கியமா வெற்றிக்கு தகுதியான ஒரு படைப்பை தான் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க அதுக்கு அப்புறமாவது ராஜா சார் கூட ஒரு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதுலயே நீங்க அவர் கூட பண்றது மாதிரி இருந்தா அப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஒண்ணுக்கு மட்டும் பேனதில் சொல்லுங்க, மகாநதி சங்கர் சார் வந்து அப்ப பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படத்துலதான் ஒரு மெயின் வில்லனா பண்ணியிருந்தாரு. அவர் அந்த ரோலுக்கு எப்படி செலக்ட் பண்ணீங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அவரு அந்த கேரக்டருக்கு ரொம்ப வில்லனாவும் இருக்கக்கூடாது. அவரு அன்னைக்கு ஒரு சின்ன ரீச் இருந்தது. பட் எனக்கு அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி அசால்ட்டாக இருப்பார். வழக்கமான வில்லனாக இல்லாமல் புதுசாக யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பட் அவர் மகாநதி வந்த பீரியட் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தார் அவர். அதனால தான் அவரை யூஸ் பண்ணோம்.
ஓகே. ஓவியன் அதுக்கு மியூசிக் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் பெருசா இதாகவே இல்லை. இல்லைங்க, அடுத்தடுத்த படங்கள் கூட ஓவியனே பண்ணியிருப்பார். ஓவியன் ஆக்சுவலாக வந்து அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஒரு விபத்தில் வந்து இறந்துட்டாருங்க. அதனால தான் அவரை யூஸ் பண்ண முடியல. அவர் இல்லைன்னா அவர் நல்ல ஒரு சென்ஸ் உள்ள ஆள். அவர் அந்த படம் கிடைக்கிறதுக்கே எனக்கு ஒரு காரணமாக அவர் இருந்தார். அவர் பட் நல்ல டேலண்டிங். அந்த ஹம்மிங்லாம் என்னென்ன ஞாபகம் இருக்குது, அதில் ஒரு ஹம்மிங்லாம் வரும் இல்லையா, இந்த அந்த ஒரு ஹம்மிங் வரும். இப்போ வந்து வர படங்கள்ல வசனங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. உங்க படங்களுடைய வசனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனங்களா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அடுத்த படங்கள்ல நீங்க இன்னும் அதே மாதிரி வசனங்கள்ல கவனம் செலுத்தி ஒரு ஆகச்சிறந்த படைப்பை எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சித்ரா சார், ஆக்சுவலா நான் சாய் வித் சித்ரா பார்த்துதான் வந்து ரேணுகா மேடத்துக்கு இந்த படம் ப்ரொடியூசர் கூட திருமணம் ஆனதே தெரிஞ்சுட்டேன். இது மாதிரியான தகவல்களெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன மறுபடியும் பெருசா ஐடென்டி பண்ணதே வந்து முதல்ல எங்க சார்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய இடங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன். முதல்ல பேசு வந்து அப்படின்னாரு. நீ பேசினா தானே தெரியும் நீ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்ட்டு. நீ அப்படியே உட்காந்துருந்தேன்னா எப்படி தெரியும் நீ இப்படி இருக்கிறேன்னு தெரிய வேணாமா அப்படின்னு சார் தான் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய சேனலில் பேசினேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. யூனிட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் டைரக்ஷனுக்கு புதுசு அப்படின்னு தெரியும். ஆமாம் சார். நிச்சயமாக அதை பற்றி அங்கங்கே விமர்சிச்சுப்பாங்க, புதுசு அதனால தான் இப்படிலாம் அந்த தடுமாற்றம். ஆமாம் சார், நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் வரும் அது. ரெண்டாவது நான் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணதில்லை. ரெண்டாவது எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் சைடு பயங்கர கோஆப்ரேஷன் சார். இப்போ ரேணுகா மேடம் ஆகட்டும், முரளி சார், சுவலட்சுமி, எல்லாருக்குமே வந்து ஒரு டைலாக்காக வந்து நான் கொடுத்துட்டு அந்த டைலாக் நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல சார். எல்லாத்துக்கும் அந்த மாடுலேஷனோட நீ எங்கே பேசணும், எங்கே நிறுத்தணும், நீ எந்த மாதிரி உச்சரிக்கணும், அடிச்சு காட்டி அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்றதை அப்படியே பண்ணியிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு பையன் வந்து கதையில் வந்து ஒரு பையன் வந்து விரல் சூப்பராக பையனாக இருக்கனா, நீ விரல் சூப்பரெல்லாம் சொல்கிறது கிடையாது. நீ விரல் சூப்பராக எப்படி சூப்புவ, விரலை வச்சுட்டு எப்படி விரல் சூப்பும் போது ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வரைக்கும் அந்த மேட்டர் சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி டைலாக் பேசணும், ஒரு ஹான்ற சவுண்டு வரைக்கும் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி உச்சரிக்கணும், அந்த நேரத்தில் உங்களோட கண்ணீர் எங்கே இருக்கணும், அது வரைக்கும் டீட்டெயிலாக சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பெரிய இன்வால்மெண்ட் இருந்தது சார். படம் நல்லா வரும். நம்ம இன்வால்மெண்ட் தான் அவங்கள பெருசாக மாற்றிச்சு. பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே சார். மணிவண்ணன் சார்ட்ட போய் முதல்ல ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பண்ணது வந்து திண்டுக்கல் லியோன் சார் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் சொல்லிட்டாங்க. ஏன்னா மணிவண்ணன் சார் பயங்கர பிஸியாக இருக்கார், பண்ணுறதும் கஷ்டம் இப்போ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் மணிவண்ணன் சாரை ஒரு வாட்டி நான் மீட் பண்ணுறேன், போய் பார்த்து பேசுகிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அவர் அப்போ ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, இங்கே பொள்ளாச்சியில் இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், அவரை பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு ஃபுல்லாக எழுதியிருந்தேன். நான் ஒரு வாட்டி படித்து காமிச்சோன்னா சொன்னார், நான் எழுதுறதெல்லாம் நீ எழுதியிருக்கியா அப்படின்னாரு. இதெல்லாம் நான் தான் எழுதுவேன், என்னையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கியா, அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன், உடனே பண்ணுறேன், எப்போ அப்படின்னு கேட்டார். சார் நான் இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்கலானே, நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. அவர் ரெண்டாவது எல்லா விஷயத்திலையும் கோஆப்ரேட் பண்ணார் சார். வந்து அந்த ஸ்கிரிப்டாக வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த தாட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு லவ்வுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் வைக்க முடியுன்றது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பண்ணுறது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே பொலிட்டிக்கலாக இவ்வளோ பெரிய விஷயம் 2 சீனுக்குள்ளே நீ கன்வே பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குன்னாரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் சார். அவர் ரெமுனரேஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் கோஆப்ரேட் பண்ணார். மறக்கவே முடியாது மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணது. தஞ்சாவூர்ல சதீஷ்குமார் பேசுறேன் சார். நாராயண சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இப்போ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எதுவும் இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? அடுத்த மாதம் ஷூட் சார், அடுத்த மாதம் படம் பண்ணுறோம் சார். நாங்கள் உங்கள் ரசிகர்கள்லாம் 27 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த படம் நீங்கள் எப்போ பண்ணுவீங்கன்ட்டு. கண்டிப்பாக சார். அடுத்த படம் இந்த தினந்தோறும் கூட வேற மாதிரியா இருக்கும் சார். அந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான படமா இருக்கும். கண்டிப்பாக பாருங்க சார். இப்போ நீங்க அந்த படத்துல தினந்தோறும் படத்துல உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா பார்த்திபன் சாரோட மாடுலேஷனும் மணிவண்ணன் சார் மாடுலேஷனும் உங்களுக்கு வருது அந்த இதுல தினந்தோறும் படத்தை. கண்டிப்பா சார். ரெண்டாவது வந்து எப்பவுமே சார், இப்ப அந்த படத்துக்கு இல்லை, பொதுவாக எப்பவுமே ஒரு சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கிய மாடுலேஷன் தான் சார். ஒரு டயலாக் எழுதுறதை விட அந்த டயலாக் எப்படி சொல்லப்படுதுன்றதா ரொம்ப முக்கியம். கிட்டி சார் வந்து முரளி சாரை வந்து அடிச்சு ஒரு சீன் சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் இறந்து போனா கூட வந்து உனக்கு நான் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், போயிருக்கேன், என் பிள்ளைய பத்தி நான் பெருமையா தான் வெளியில எல்லாம் பேசுவேன் அப்படின்னு. பட் அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அன்றைய இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாவும் ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் காட்சியாவும் இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார், உங்களோட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து படங்கள் பாருங்க சார். அடுத்த படத்துக்கு டைட்டில் ஆகாயம். சூப்பர் சார். நிறைய பண்ணுங்க சார். சித்ரா சார் ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அந்த படத்துடைய பாடல் கம்போசிங்லாம் எப்படி இருந்தது? பாடல் கம்போசிங் வந்து சார் அது முதல்ல அது அவர் ரூமெட் மாதிரியே கூட இருந்ததுனால முதல்ல வந்துட்டு ஒரு இந்த இடத்துலாம் சாங் வரும்னு சொல்லிட்டு ராஜாசனோட இன்ஸ்பிரேஷன் சார் மேக்ஸிமம் அவரை ஃபாலோ பண்ணது தான் இந்த இடத்துல என்ன வரணுன்றது.
முதல்ல ஒரு 5 சாங் வந்து பண்ணிட்டோம். சாங் எழுதுனது எல்லாருமே புது ஆளுங்க சார். மேக்ஸிமம் அந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் புதுசு தான், அஸ்னேட்டர் புது, எல்லாருமே புதுசு தான். பட் அந்த 5 சாங்குமே வந்து 5 பேருமே எழுதுனது புதுசு தான். ஓவியன் ஒரு சாங் எழுதியிருந்தார். முதல்ல அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லிரிக்லாம் போட்டு மறுபடியும் அதுலேருந்து தான் எல்லாமே எடுத்தோம் சார். ரீரெக்கார்டிங் எல்லாமே வந்து சாங்குக்குள்ளே இருந்தே தான் எடுத்திருப்போம். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே தான் எடுத்திருப்போம். பட் அவர் நல்லா ஒர்க் பண்ணார் சார். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் ஓவியன். இன்னைக்கு இருந்திருந்தால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிருப்பார். பட் காலம் சூழல் அப்படி ஆகிடுச்சு. அவ்வளோ. எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த படத்துடைய? சார் 48 நாள் சார். கரெக்டாக 48 நாளில் முடிச்சிட்டோம் சார். டோட்டலாக எல்லாம் சேர்த்தே கம்ப்ளீட்டாக 48 நாள் தான். படத்தினுடைய வெற்றி எப்படிப்பட்ட பாராட்டுகள்லாம் உங்களுக்கு பெற்று? உதயம் தேட்டரில் தான் நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே. அந்த லவ்வர்ஸ் டே அன்றைக்கி தான் படம் ரிலீஸ். போகிறோம், ஹவுஸ்ஃபுல், படம் ஹவுஸ்ஃபுல். அப்போ கூட ஒருத்தர் சொல்கிறாரு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப ஈஸியாக தான் சார் இருக்குது. ரைட்டிங் தான் இங்கே பிரச்சனை. எல்லாரையும் கனெக்ட் பண்ண வச்சுட்டா பெரிய ஹிட் சார். இப்போ ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் கதை எழுத வந்தபோது உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தது யார்? பாரதி ராஜா சார். ஒரு மண்வாசனை எடுத்துக்கலாம் சார். அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இது ஒரு இயக்குனருக்கான இந்த படத்துக்குள்ள ஒரு விஷயம், ஒரு லைஃப்பில். அதில் வந்து முத்துப்பேச்சி அப்படின்ற ஒரு பொண்ணாவ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.